கொள்கை எதிரியாக பாஜக அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அவங்க வந்து மண்ணுக்கு எதிரான கட்சி இது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்குறாங்க. திமுக அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அல்ல. ஏன்னா கொள்கையில சிலது ஒத்துப்போகுது. சமூக நீதி தான் 2 பேருமே பேசுறாங்க. பல விஷயங்கள் நீங்க அந்த கொள்கை பிரகடனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகல இருந்து ஒரு 50% இருக்கும். நாம் தமிழர் இருந்து ஒரு 50% இருக்கும். அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. அதனால கொள்கை எதிரி அல்ல, அரசியல் எதிரி. ஏன்னா இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக திமுக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை நாங்கள் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்களுக்கு வரும். திமுக எதிர்ப்பாளர்கள் நீங்க நிச்சயமா எல்லாரும் சொல்ற மாதிரி பிரியும். அந்த பிரியறத ஒட்டுமொத்தமாக விஜய் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்ததுனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குல நான் அதிமுக செலுத்த விரும்பல. எனக்கான சாய்ஸா இன்னைக்கு விஜய் இருக்கார் அப்படின்னு நம்புற மக்களுக்கு நீங்க முன்வைக்கிற செயல் திட்டங்கள் என்ன? ஊழலை ஒழிக்கிறதுக்கு உங்கள்ட்ட இருக்கிற திட்டம் என்ன? இந்த மேஜிக் பேண்ட் என்ன? அது நடக்குது, நடக்கல. சர்வரோக நிவாரணியா இருக்குது, இல்ல. உங்கள்ட்ட என்ன திட்டங்கள் இருக்கு சொல்லுங்க நீங்க. நீங்க வந்து அரசாங்கத்துல இருக்கிற ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? கார்ப்பரேட் ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? அதற்கு நீங்க அந்த அது மூலம் புரிதல் இருக்கா உங்கள்ட்ட? கார்ப்பரேட் ஊழல்னா என்ன? அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்னா என்ன? ஏன் ஒருத்தர் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு? ஏன் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குற லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு? அத நான் ஒழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நான் டெக்னாலஜியா என்ன பண்ண போறேன்? இந்த புரிதல் எல்லாம் இருக்கா உங்கள்ட்ட முதல்ல? அந்த புரிதல் இருக்குன்னா, அத எப்ப நீங்க வெளிப்படுத்த போறீங்க? இல்ல நாங்க எல்லாத்தையுமே வச்சிருக்கோம். நாங்க எலக்ஷன் டயத்துல தான் அப்படி நடக்காது. மக்கள் உங்கள்ட்ட தொடர்ச்சியா ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் ஒரு தலைவர் பேசுகிறாரா? அவர்ட்ட ஒரு பார்வை இருக்கா? அது நடக்குது, நடக்கல. எல்லாருக்குமே ஒரு ஒரு பார்வையாவது வேணும். இன்னைக்கு ஆரம்பிக்கிற குட்டி, குட்டி கட்சிகள் கூட ஒரு பெரிய கொள்கையோட எடுத்துட்டு வர்றாங்க. எங்கள்ட்ட இருக்க செயல் திட்டங்கள் இதுங்க. இந்த பாருங்கன்னு எடுத்து போடுறாங்க. உங்கள்ட்ட இருக்க செயல் திட்டங்கள் என்ன? நீங்க அத வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்களே. வெளிப்படுத்தாம நான் வந்து அத எப்படி மக்கள்ட்ட போய் நீங்க வெற்றி பெற முடியும்? உங்கள நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கே இளைஞர்கள் பல்லாயிரம் இளைஞர்கள் விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த இளைஞர்களுக்கே நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? அப்பா உங்க கல்வியில இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா. இதெல்லாம் நான் தீர்க்க போறேன். இன்னைக்கு உயர்கல்வியில பல இடங்கள்ல பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதுக்கு காரணம் யுஜிசில வந்த சில மாற்றங்கள். ஒன்றிய அரசு யுஜிசில பல பல கோளாறுகளையும், குளறுபடிகளையும் பண்ணி ஒட்டுமொத்தமா கல்லூரியில இருக்கிற பேராசிரியர்களை காலி பண்ணிட்டாங்க, பிரின்சிபல்ஸ காலி பண்ணிட்டாங்க. ஒரு நிதி நெருக்கடியில தள்ளிட்டாங்க. பாப்புலர் யூனிவர்சிட்டிஸ்ல சம்பளம் போட இன்னைக்கு காசு இல்லாம இருக்காங்க. அந்த யுஜிசி பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா? யுஜிசில ஏன் இந்த மாற்றங்கள், இந்த விதிகள் ஏன் மாறுச்சுன்னு என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா? அத நீங்க பேசாத போது என்ன சொல்லுவாங்க திமுககாரங்க, நீ ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பேசணும்ல. நான் கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக. ஆனால் அந்த கொள்கை எதிரிய கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கவே சில இடங்கள்ல யோசிக்கிறீங்கல்ல. நான் பயப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். யோசிக்கிறீங்கல்ல. யோசிச்சு ஏன்னா சுத்தி இருக்கிறவனுக்கு அத பத்தி அறிவே இல்ல. அவனுக்கு யுஜிசினா என்னன்னு தெரியாது. அவனுக்கு உயர்கல்வியில என்னன்னு தெரியாது. உயர்கல்வியில பேராசிரியர் பட்டங்கள் என்னன்னு தெரியாது. அவன் படிக்கிறதே கிடையாது. அவனே படிக்கிறது கிடையாது. அவனே ட்விட்டரை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து ட்விட்டர்ல என்ன வருது? உள்ள கட்சிக்காரன் எவனை அடிக்கலாம், எவனை காலி பண்ணலாம்னு வேலை பார்த்துட்டு இருக்க நீ. இத விட்டுட்டு நீ அடுத்த கட்சிக்காரனை வந்து எப்படி அடிக்கிறது, அடுத்த கட்சிக்காரனை வந்து எப்படி வளர்க்கறது நீ பார்த்தீன்னா, உனக்கு ஓகே அந்த ஒரு பறந்து விரிந்த பார்வை வரும். கடைசி வரைக்கும் அந்த பத்திரிகையாளர் இருக்காரு. அவர போய் நீ அட்டாக் பண்ணிட்டு வாங்க. அவர் ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு. அவர இன்னைக்கு எப்படியாவது அட்டாக் பண்ணி அவர அழுக வைக்கிறீங்க நீங்க. இதுக்கா தமிழ் வெட்டுக்கழகம் ஆரம்பிச்சீங்க நீங்க?